தமிழக மக்களே, இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்தவ மக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். பாக்கியவான்கள் என்ற பட்டியலில் இன்றைக்கி உள்ள பாக்கியவான்கள் யாருன்னா, மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி சமாதானம் தூது விடுற மாதிரி சிலர் நாட்டுக்கு நாட்டு சண்டை வரும்போது சமாதானம் பண்ணுற மாதிரி வெல்லக்கூடிய இது பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான சமாதானம் கிடையாது. அந்த யுத்த ஆயுதங்களை பெருக்கி கொள்வதுக்காக தற்காலிகமான ஒரு உடன்படிக்கையை தவிர உண்மையான சமாதானம் உலகத்தில் இல்லை. அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள சமாதானம் இல்லை, ஜாதி ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, இனத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது, அரசியல்வாதிகளுக்குள்ளே சமாதானம் கிடையாது, ஆன்மீகவாதிகளுக்குள்ளே சமாதானம் கிடையாது. நீ கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்தவத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது. எத்தனையோ சபைகள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ போட்டி பொறாமை, இவர் அவரை குறை சொல்கிறது, அந்த சபை இவரை குறை சொல்கிறது, இந்த ஸ்தாபனம் சரியில்லைன்னு அவன் சொல்கிறது, அந்த ஸ்தாபனம் சரியில்லைன்னு அவன் சொல்கிறது. ஆனால் எல்லாரும் கடவுளுடைய மக்கள்னு பேர் வேறு. நாங்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவாங்க. எப்படி எண்ணப்பட முடியும்? காண்கிற உன் சகோதரனாகிய மக்களிடத்தில் நீ சமாதானம் பண்ணாதவன், காணாத கடவுளை போய் நான் அறிஞ்சிருக்கேன், அந்த கடவுளுடைய மக்கள் பிள்ளைகள் நான் தாண்டி எப்படிடா சொல்ல முடியும்? உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறாதீங்க மக்களே. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். எல்லா சபைகளும் சமாதானம் ஆகுங்க. இந்த மார்ட்டின் லூத்தரிலிருந்து பிரிஞ்ச சபைகள் தானே கிறிஸ்தவத்தில் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் தொடங்கின அந்த ஆதி சபை 1ஆம் நூற்றாண்டில் இருக்கு இல்லையா சபை, அந்த உபதேசம் இருக்கு இல்லையா, அந்த வழிபாடுகள் இருக்கு இல்லையா, அந்த இயேசுவின் போதனைகள் இருக்கு இல்லையா, அங்கே வாங்க எல்லாரும். எல்லோரும் வந்தால் அங்கே சமாதானம் ஆயிடும். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை அதான், சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு சமாதானத்தை தான் பூமியில் வச்சுட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த பூமியில் வரும்போது பூமியில் உள்ள மக்களோட சமாதானமாக இருங்கன்னு சொல்லிட்டு வரல. லூக்கா 12:51 பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நீங்கள் என்னை நினைக்காதீங்க, பிரிவினைத்தான் உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நீங்கள் சமாதானமாக போங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு நான் வரலை. அங்கேருந்து உங்களை நான் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தர்றேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் சுவிசேஷம் அதில் 16ஆம் அதிகாரத்தில் 27 இருக்குது. அதனால் மக்களே, கடவுளுடைய சமாதானம் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் இருந்தால் நீங்கள் சமாதானம் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பீங்க. மனுஷனுக்கு மனுஷன் ஏன் வெறுக்கணும்? சாதி சண்டை ஏன் வருது? மதச்சண்டை ஏன் வருது? சபைகளுக்குள்ளே ஏன்டா ஒரே கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏன் பிரிவினைகள் உண்டாகுது? நீ கடவுளுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? இயேசு யாரை கடவுளுடைய பிள்ளைகள் சொல்கிறாரு? இங்கே போட்டிருக்கு. யாரை சொல்கிறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இயேசுவின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனாருன்னு இருக்குது. கொலோசியர் 1:20 இயேசுவின் ஊழியர்கள் எழுதியிருக்காங்க. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைச்சார்ன்னு இருக்கு. இரத்தம் சிந்தியாவது, தன்னுடைய ஜீவனை கொடுத்தாவது பரலோகத்தையும் பூலோகத்தையும் அந்த கடவுள்கிட்ட மக்களை இணைத்தார், சமாதானம் உண்டாக்குனார். அதுதான் இயேசு பெருமானுடைய ஊழியமே. அதனால் எந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, எந்த கோத்திரம் எல்லாம் கடவுளை கும்பிடணும்னா அவசியம் இல்லை. எல்லாரும் இயேசுவின் மூலமாக எல்லா மக்களும் இயேசுவுக்கு சீடராகி சகல ஜாதிகளையும் சீசராக்கப்பட்டு
சகல மக்களும் ஒரே இரத்தத்துக்குள்ளே ஒரே கொடையின் கீழே வந்து எல்லா மக்களுக்கும் நானே வழியும் நானே சத்தியும் நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். அந்த பிதா தான் தேவன் சொல்கிறது. தேவனுடைய புத்திரராக எல்லாரையும் நான் ஆக்குவேன் என்று போட்டிருக்கு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்கள அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ விசுவாசிக்கும் போது ஏற்றுக்கொள்ளும் போதே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறுறீங்க. அவங்களுக்கு தான் சமாதானம் பண்ணக்கூடிய குணம் உண்டாகும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிறது அடையாளம் இல்லை. அடையாளம் என்னென்னா சமாதானம் பண்ணு, சபைக்கு சபை சமாதானம் பண்ணு, ஸ்தாபனத்துக்கு ஸ்தாபனம் ஒற்றுமைப்படு, போதகர் சமாதானம் ஆகுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று கட்டி பிடிச்சி சகோதரத்துவத்தை காட்டுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தீவிரவாதி நாடுகளாக அநேகர் தீவிரவாதத்தில் மனிதனை கொல்றக்கூடிய தீவிரவாத குண்டு வைக்கிற கொலை செய்கிற அமைப்புகளும் உண்டு. அதே மாதிரி இந்துக்கள் எடுத்துக்கிட்டால் பட்டியலின மக்களை அவங்களும் இந்துக்கள் தான். இந்துக்களையே ஜாதி முறையில் உயர்வு தாழ்வு முறையில் ஒதுக்குறது, வெட்டுறது, கொல்றது, அவன் கோயிலில் வந்தால் கோயில் தீட்டுப்படுறதுன்று அவனை சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனமான காரியம். எல்லா மதங்களையும் அந்த மாதிரி அநியாயங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் கடவுளுடைய புத்திரர் மக்கள் என்று சொல்லிவிட முடியாது. இயேசு ஏன் தேவனுடைய புத்திரர் எனப்பட்டாருன்னா சமாதானத்தை கடவுளுக்கும் மனிதனுக்கும் செய்தார். இந்த சிலுவை என்பது அதுதான் அடையாளம். ஏனி அந்த சிலுவை ஏன் எல்லா பொதுவாக சிலுவை சிகப்பாக இருக்கிறது காரணம் இரத்தம். சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பொதுவாக அந்த சிலுவை பொதுவாக ரத்தம் சிகப்பாக இருக்கிறது காரணமே சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். பிரஜாபதியாக அந்த மரத்தில் பலியானார். அந்த சூலாயுதம் பார்த்திங்கன்னா இப்படி விரிச்சிங்கன்னா அப்படியே சிலுவையாக வந்துடும். இப்படி ஆக்குனா சூலாயுதமாக இருக்கும். நடுவில் தான் எலுமிச்சப்பழத்தை குத்துவாங்க. அதில் எலுமிச்சப்பழத்தை குங்குமத்தில் தடவி அந்த நடுவில் உள்ள சூலாயத்தில் குத்துவாங்க. அப்படியே அந்த நீர் வடிஞ்சு அப்படியே அந்த குங்குமத்தில் விழுந்து ரத்தமாக வடியும். அப்போ நடுவில் உள்ளவர் ரத்தம் சிந்தினார். மூவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவர் நடுவில் உள்ளவர் ரத்தம் சிந்தினார். இரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இரத்த சிந்தெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால் சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார், சிலுவையில் உயிர் கொடுத்தார். அந்த காரியம்தான் இந்த சிலுவையில் சமாதானத்தை ஏற்படுத்தினார். அதான் சமாதான பிரபுன்னு சொல்லி இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, சமாதான பிரபு எனப்படும்னு. அதனால் அப்படிப்பட்ட சமாதானம் பண்ணினதுனால தான் அவர் தேவனுடைய புத்திரர் எனப்பட்டார். அது மாதிரி உலக மக்கள் எல்லா மதங்களையும் எல்லா இதுலையும் கடந்து சமாதானம் பண்ணாங்கன்னா அவங்க கடவுளுடைய புத்திரர், கடவுளுடைய மக்கள் என்று எண்ணப்படுவாங்க என்பது இயேசு பெருமானுடைய வார்த்தைகள். எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். மக்களே, சமாதானம் பண்ணுவோம். உன் தம்பியோட சமாதானமாக இருங்க, உங்கள் அண்ணனோட சமாதானமாக இருங்க. ஜாதி மதத்தை கடந்து எல்லாரையும் நேசிங்க, சமாதானமாக இருங்க. கடவுள் நம்மளை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சமாதானத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம்.